தென் மாவட்டங்களான நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அதீத கனமழை பெய்தது. இதில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. அருவி போல் கொட்டிய கனமழையால் வீடுகள் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சாலைகள் கடும் சேதமடைந்தன. மக்கள் சொல்லனா துயரமடைந்தனர். வெள்ள பாதிப்பை உணர்ந்த சேவா பாரதி தென் தமிழ்நாடு அமைப்பு தனது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மூலம் படகுகளை ஏற்பாடு செய்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு கொண்டு வந்தது. இதனால் ஆயிரக்கணக்கானோர் உயிர் பிழைத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, உடை, தூய குடிநீர் உள்ளிட்ட 21 வகையான அத்தியாவசிய பொருட்கள் கடந்த பல நாட்களாக இரவு பகலாக வழங்கி வருகின்றனர். அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து வருகிறது சேவா பாரதி. குறிப்பாக மழை வெள்ளம் வடியாத பகுதிகளுக்கு உணவு கொண்டு சேர்த்தல், வாகனம் மூலம் தூய குடிநீர் வழங்குதல், படகுகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லுதல், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை சேகரித்து அதனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனே கிடைக்கும்படி செய்தல், மேலும் ஆம்புலன்ஸ் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி வழங்குதல் என மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு துரிதமாக செயல்பட்டு வருகிறது. பொதுவாக நமக்கு துயரம் வரும்போது கடவுள் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்வார் என்று கிராமங்களில் இன்றும் சொல்வதுண்டு. அதுபோலவே மக்கள் துயரத்தில் பங்கு கொண்ட சேவா பாரதி தென் தமிழ்நாடு மக்கள் துயரத்தையும் கண்ணீரையும் துடைத்தெறிந்திருக்கிறது. உங்களுக்கு நன்றியை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை என சேவா பாரதி தென் தமிழ்நாடு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் பொதுமக்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். மேலும் சேவா பாரதி தென் தமிழ்நாடு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கரங்களை பிடித்து கொண்டு தங்களது கண்களில் ஒற்றிக்கொண்டு அன்பை வெளிப்படுத்தினர்.